அது சிலைகளையும் குறிக்கும், உருவப்படத்தை குறிக்கான்னு சொல்றாங்களே அது தப்பு. உருவப்படங்களாக 2 பரிமாணங்களை கொண்டதாக இருந்தாலும் சரி, 3 பரிமாணங்களை கொண்டதாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே தான் இந்த வார்த்தை குறிக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கை மூலம் நமக்கு விளக்கி விட்டார்கள். அதனால வானவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னா அதுல 2 பரிமாணம் உள்ள படங்களை நீங்கள் வைத்திருந்தாலும் வரமாட்டார்கள், 3 பரிமாணம் உள்ள சிலைகளை பொம்மைகளை வைத்திருந்தாலும் வரமாட்டார்கள் என்பதுதான் சரியான கருத்து. நபிகள் நாயகத்தினுடைய செயல்முறையிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த உருவப்படங்களை கண்டித்து கடுமையான வாசகங்கள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த உருவங்களை வரைகிறாங்கல்ல, தயார் பண்றாங்கல்ல, அவங்கள மறுமை நாளில் கொண்டாந்து நிப்பாட்டி அஹ்யூமா ஹலக்தும், நீங்கள் வரைந்ததுக்கு உயிர் கொடுங்கள். அல்லாஹ் கேட்பானா, என்ன நான் செய்யற மாதிரி நீங்க செய்ய பாக்குறியா? அஹ்யூமா ஹலக்தும், நீங்கள் எதை தயாரித்தீர்களோ அதுக்கு உசுறு கொடுத்து காட்டு பார்ப்போம். உசுறு இல்லாம தான் வரைகிறீங்க, உசுரையும் கொடுத்து நீ வரைஞ்சிட வேண்டியதானே என்று அல்லாஹ் மறுமையில கேட்டு அது அவனுக்கு உசுறு கொடுக்க இயலாது. உடனே அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுப்பான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த உருவ விஷயங்கள்ல ரொம்ப ஒரு அலட்சியமான போக்கு நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிறது. அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மேற்று. அல்லாஹ்வுடைய அருள்களில் இருந்து நம்மளை தூரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால் அது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களிலே வாழ்ந்த சமுதாயம் பல தெய்வ நம்பிக்கைக்கு உள்ளானதற்கு, பல வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக மாறியதற்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி ஒரு படங்களை வைப்பது, ஒரு நினைவுக்கு வைப்பது, அப்புறமா மரியாதைக்கு ஒரு பத்தியை கொளுத்துறது, அதுக்கப்புறம் அதையே கும்பிடுவது, அப்புறம் அதை சிலையாக மாற்றுவது, இப்படித்தான் முன் சென்றவர்கள் எல்லாம் கடவுள்களாக மாறினார்கள் என்பதையும் கவனத்திலே கொண்டு இது மாதிரியான செயல்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்மளை தூரப்படுத்தும். மலக்குகள் வரமாட்டாங்கன்னா ரஹ்மத் வராதுன்னு அர்த்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாய்களுக்கு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி படங்களுக்கு விதிவிலக்கும் இருக்கிறது. படங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, 100% தடுக்கப்பட்டிருக்கிறதா? நாய்களுக்கு எப்படி சில காரியங்களுக்கு விதிவிலக்கு இருந்துச்சோ, என்ன வேட்டைக்காக வேண்டி, காவலுக்காக வேண்டி, இது மாதிரியான பணிகளுக்கு நாய்க்கு விதிவிலக்கு இருந்த மாதிரி உருவப்படங்களுக்கு விதிவிலக்கு இருக்குதா என்று தேடி பார்த்தால் நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது. என்னென்ன விதிவிலக்கெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டுக்கு வந்தவன ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சு இல்லையா, ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வர்றாங்க, அதுல உருவங்கள் வரையப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீதி அண்ணா கிராமக்கி, உன்னுடைய இந்த ஸ்கிரீனை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விடு அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னா, அது 2 கிழிச்சு, இந்த ஸ்கிரீனை 2 கிழித்து 2 தலையணை செய்து கொள்கிறார்கள். தலைவாணிகள் படுத்துக் கொள்ற தலையணை, படுத்துக் கொள்வதற்குரிய 2 தலையணை செய்கிறார்கள். அந்த தலையணையில உருவங்கள் இருக்கும் நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள். ஒரே ஸ்கிரீன் தான், மேல கிடக்குது அப்புறப்படுத்துங்கிறாங்க, கீழே கிடக்குது அதுல படுத்துக் கொள்றாங்க, கீழே கிடக்கக்கூடிய நேரத்தில் படுத்துக் கொள்றாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இதை பத்தி எப்படி என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அறவே கூடாதுன்னு இருந்தா தலைவாணியத்துக்கு வெளியே எரின்னு சொல்லியிருக்கணும், அல்ல இந்த உரைக்கு மேல வேற ஒரு உரையை போடு அப்படின்னு சொல்லியிருக்கணும், அல்ல இந்த உரையை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு உரையத்துக்கு தச்சு வைன்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு பயன்படுத்தாம தூக்கி தூரப்பட்டு வைன்னு சொல்லியிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஓ ஃபீஹா சூரத்துஹுங்கறாங்க, அதுல உருவங்கள் இருக்கும் நிலையிலேயே. சில பேர் நினைக்கலாம்ல, ஒரு உருவம் இருக்குது, 2 கழிச்சவன இந்த உருகை இந்த பக்கமும் உருகை அந்த பக்கம் போயிருக்கலாம், தலை இந்த பக்கமும் கால் இந்த பக்கமும் போயிருக்கலாம், அதனால முழு உருவம் இல்ல, அதனால படுத்திருப்பாங்க என்றெல்லாம் அந்த உருவம் சரிஞ்சு போயிருக்கும் என்றெல்லாம் நினைக்கலாம் இல்லையா? அது இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒஃபீஹா சூரத்துஹு, அந்த உருவம் அப்படி இருக்கும் நிலையில 2-3 உருவம் அரைஞ்சிருக்கிறதுல கிழிச்சவனே இந்த உருவம் அதுல இருக்கு, செதஞ்சு போகல, அந்த உருவம் அப்படியே இருக்கும் நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சாய்ந்து கொண்டார்கள், படுத்துக் கொண்டார்கள். அப்ப இதுல என்ன சட்டம் எடுக்கிறோம்? உருவப்படங்கள் ஒரு அலங்காரத்திற்காக அல்ல ஒரு மரியாதைக்காக அந்த மாதிரியான ஒரு நிலையிலே பயன்படுத்தப்படுமையானால் அது தடுக்கப்படும். மற்றபடி நீங்கள் மரியாதை குறைவாக பயன்படுத்தப்படுகிற பொருட்களிலே அந்த உருவப்படங்கள் இருக்குமையானால் அதுக்கு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா மலக்குகள் வர்றது தடுக்காத அர்த்தம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சாஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மலக்குகள் வருவதை தடை செய்யற ஒரு காரியத்தை அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? நம்முடைய எந்த வீடுகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாளிதழ் வாங்குறோம். நாளிதழ்ல கண்டிப்பா 4 உருவங்கள் இல்லாம இருக்காது. அப்ப எந்த மனுஷனுடைய வீட்டிலையும் மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொல்ல வேண்டி வரும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நாளிதழ் வாங்காதவனா இருந்தாலும் அவன் ஒரு பக்கோடா வாங்கிட்டு வந்தாலும் அதை படிச்சு தர பேப்பர்ல என்ன இருக்கும்? உருவம் இருக்கும். நீ நாளிதழ் வாங்கி படிக்க தேவையில்லை. ஒரு பொட்டணத்துக்கு ஒரு முலாமல்லி வாங்கிட்டு வந்தா கூட அந்த பேப்பர்ல என்ன இருக்கும்? உருவம் இருக்கும். அந்த உருவத்தை நம்ம வீட்டுல கிடக்கிறது. இது மலக்குகளை தடுக்குமா? தடுக்காது. ஏன் தடுக்காது? இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. கையை தொடச்சு போட்டுருவோம். அதை தூக்கி அழகு ஒட்டி வச்சு என்ன செய்ய மாட்டோம்? அழகு பார்க்க மாட்டோம். தேவைக்குன்னா மலைஜலம் கழிச்சுட்டா பிள்ளைங்களுக்கு அதை வச்சு தொடக்குவோம். அப்ப இந்த பேப்பர்கள்ல இருக்கக்கூடிய உருவங்களுக்கு எந்த விதமான சாப்பாட்டுக்கு விற்கிறாருன்னா விரிச்சுக்கிறோம், பதிப்போம். அப்புறம் சாப்பாடு வச்சா தர வீணா போயிடக்கூடாதுன்னு என்ன செய்வோம்? அதுக்கு மேலே சாப்பாடை வச்சு அதை அசுத்தப்படுத்திட்டு போயிடுவோம். அப்ப அதுல இருக்கிற உருவங்களுக்கு என்று எந்த மரியாதையும் நம்ம கொடுப்பதில்லை. உருவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் நீங்கள் பயன்படுத்தினால் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதனால நீங்க பேப்பர் வாங்கலாம். இல்லை ஒருத்தர் பேப்பர் வாங்க முடியாது. எந்த ஒரு பேப்பரும் யாரும் படிக்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலை இல்ல. மார்க் அப்படிப்பட்ட மார்க்கம் இல்லை. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல படுத்து காட்டுறாங்க. இந்த பாரு இதான் கூடாது, இது பரவாயில்லை. அது மாதிரி கால் மிதிச்சுட்டு போனோம். கால் மிதியடிகள் இருக்குது. அதுல யானையோ கழுதையோ குதிரை எது வேண்டாலும் எடுத்து போகுது, மிதிச்சுட்டு போனோம். ஏன்? அதனால மதிக்கிறதுக்குரியது இல்ல. நம்ம தரை போடுறோம், தரையில பல மாதிரி உருவங்களை வரைஞ்சிருக்கிறான், அதை பத்தி கவலையே இல்ல. தரையில படுப்போம், மிதிப்போம், குழந்தைகள் மலைஜலம் கழிக்கும். அதுக்கு எந்த விதமான மரியாதை நம்ம கொடுக்கறது இல்ல. அப்ப மரியாதை கொடுக்காத விதத்தில் பயன்படுத்தினால் அது தவறு இல்லை. தவறு இல்லைன்னா மலக்குகள் வருவதை தடுக்காது. தவறுகள் அர்த்தம் ஒரு விஷயம் தவறு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான்ல. அது தவறு இல்லைன்னு ஆகும் பொழுது ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த மாதிரி வீடுகளுக்கு வருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இது ஒரு விதிவிலக்கு. இதை நீங்க டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். எது கூடாது என்பதை நம்ம தகப்பனார் இறந்து போயிட்டாரா அப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சு அழகுபடுத்தி வாசல்ல மாட்டி வைக்கிறீங்க. இதுக்காக வேண்டி நீங்க அது மரியாதைக்குரிய ஆக்குறீங்க. இப்படி எத்தனை முஸ்லீம் வீடுகள் வச்சிருக்கிறாங்க. இதுகளுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்ணியப்படுத்துற ஒரு அலங்காரமாக மாட்டி வைத்து ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து பார்த்தீர்களேயானால் அது மார்க்கத்தில் குற்றமாகிவிடும். இது ஒரு மேற்று. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொம்மை குதிரை பொம்மை. குதிரை பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த குதிரை பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குதிரைக்கு 2 ரெக்கை வேற இருக்கிறது. பொம்மை தானே, குதிரைக்கு ரெக்கை இருக்காது. பொம்மை குதிரைக்கு என்ன இருக்கு? 2 சிறகுகள் வேற இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவன என்ன பண்றாங்க? வீட்டுக்கு வந்தவன இந்த இது உருவம் தானே, இப்ப உருவ படத்தையும் தாண்டி உருவ சிலையில சேரக்கூடியது. முப்பரிமாணம் உள்ள ஒரு பொருள், முப்பரிமாணம் உள்ள ஒரு பொருளை வைத்து ஆயிஷா நாயகி விளையாடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இதை தூக்கி கடாசுன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? அதுல உள்ள ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. எப்படி? ஆயிஷா நாயகிட்ட பார்த்து சொல்றாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, என்ன குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குமோ? பாயிண்ட் அதுக்கு போகவே இல்லை. அவங்க எதுக்கு போகல? என்ன உருவப்படம் வச்சிருக்கலாமா? அதுக்கு போகாம எதை கேட்கிறாங்க? இந்த குதிரை பொம்மையில மிஸ்டேக் இருக்குங்கிறாங்க. என்ன மிஸ்டேக்? குதிரைக்கு ரெக்கை. குதிரைக்கு ரெக்கை இல்லைன்னா குதிரை பொம்மைக்கு மட்டும் எப்படி ரெக்கை இருக்கலாம்? அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கவனிச்சாங்களே தவிர இது எப்படி நம்ம வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி நினைக்கவே இல்லை. என்ன கேட்கிறாங்க? ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, குதிரைக்கு 2 ரெக்கையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகம் சின்ன பிள்ளை. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு கதை, பரம்பரையா சொல்லப்படுற ஒரு கதை இருக்குது. என்ன கதை? சுலைமான் நபிக்கு ஒரு ரெக்கை இருந்து குதிரை இருந்துச்சு, அதுக்கு ரெக்கை இருந்துச்சுன்னு ஒரு கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அரபு சமூகத்துல. அந்த கதை சின்ன பிள்ளையா இருக்கிற ஆயிஷா நாயகிக்கு தெரியுது. அவங்க சொல்றாங்க, சுலைமான் நபி குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குங்கிறாங்கல்ல, அதுன்னு வச்சுக்கிறங்க அப்படின்னு அவங்க ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க? வெடுக்குன்னு பதில் சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய் பொருட்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆயிஷா நாயகியுடைய பதிலை கேட்ட உடனே கடவாய் பொருட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். சிரிச்சாங்கன்னு அங்கீகாரம் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பார்த்துட்டு மௌனமா இருந்து அங்கீகாரம், சிரிச்சுட்டா டபுள் அங்கீகாரம். வழங்குதா? சிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன வழங்குகிறோம்? நம்முடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் எந்த வீட்டுல இல்ல? பொம்மை வாங்கி கொடுக்கிறோம், பூனை வாங்கி கொடுக்கிறோம், யானை வாங்கி கொடுக்கிறோம். பொம்மையில சொல்றேன், பொம்மைகளை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி
புஸ்தகங்கள்ல இது யானை இது பூனை அல்ல சிலேட்ல வரைஞ்சு காட்டுறோம். யானையை சொல்லி கொடுக்குற யானையை கொண்டு கூட்டி கொண்டு காட்டலுமா? ஒரு பூனையை சொல்லிக் கொடுக்க பூனை பிடிச்சிருந்து காட்ட இயலுமா? அப்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி விளையாடுவதற்காக வேண்டி குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. இந்த விளையாட்டு பொருளுக்கு எந்த தடையும் கிடையாது. அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி, அந்த உருவங்கள் முப்பரிமாணம் கொண்டதா இருந்தாலும் சரி, யானை புனையா இருந்தாலும் சரி, மனித உருவமாக இருந்தாலும் சரி, அந்த உருவங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, குழந்தைகள் விளையாடும் பொம்மை அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, தடை இல்ல. ஆனா அது கூட சில பேர் குழந்தைய பேரை சொல்லி வாங்கிட்டு தந்துரும். அது ஷோகேஸ்ல வச்சு அழகு பார்ப்பாங்க. குழந்தை வாங்கி விளையாடுறது கொடுத்து விளையாடக்கூடாது, விளையாடி உழைஞ்சிடாம இடத்துல வைக்கலாம். அவங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணாம என்ன செய்வாங்க, இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் கொண்டாந்து அப்படி ஷோகேஸ்ல கண்ணாடில அடிக்க வச்சு பார்த்தா அது ஒரு கவர்ச்சி, அது ஒரு அந்தஸ்தை காட்டுவதற்காக பயன்படுத்துறாங்க. அது இந்த ஸ்கிரீன் மாதிரி ஆயிடும். எதுக்கு அதை அனுமதிச்சாங்களோ அதுக்கு பண்ணலாம். உடைச்சிடாம இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் கொடுப்போம், கொஞ்ச நேரம் எடுத்து வைப்போம், அது ஓகே. இது அந்த அலங்காரத்துக்கு என்று பயன்படுத்தினார்களே. ஆனால் இவங்க விளையாட்டுகளை வச்சுக்கிறல. குழந்தைகளுக்கு இதெல்லாம் தேவை. அந்த குழந்தைகள் அப்படி வெறிச்சோடி ஆக்கிடக்கூடாது. குழந்தைகள் இதெல்லாம் விரும்புவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுடைய அந்த மனசை கோணக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் அதில் ஒரு சலுகை உங்களுக்கு தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவங்களுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, ஒரு பிள்ளைகள் விளையாடுவதற்காக வேண்டி உருவங்களை வைத்துக் கொள்வதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. தப்பு கிடையாது என்ன அர்த்தம்? மலக்கு வருவாங்க, மலக்குகள் வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வீட்டில் என்ன செய்து ஸ்கிரீன் தொங்குது. இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க போய், என்னப்பா இது ஸ்கிரீன்ல உருவமெல்லாம் போட்டிருக்கிறிய, இந்த உருவம் வச்ச ஸ்கிரீன் நீ வந்து போடலாமா, இது ரசூலுல்லாஹ் தடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, நீ இன்னும் பாதி சொல்ற, ரசூலுல்லாஹ் இந்த மொட்டையாவை தடுத்தாங்க, இல்லா ரகமன் ஃபீ தௌபின், துணிகள்ல இருக்கிற சின்ன சின்ன உருவங்கள் பரவாயில்லைன்னு சொன்னாங்களே, பெருசு பெருசா வரைஞ்சிருக்குது, சின்ன எத்தனை பேர் இருக்குது, பெருசா இருக்கிறதுதான் கூடாது, இது சின்ன எத்தனை இருக்கிறது, சின்னதாக இருக்கும் உருவங்களை தவிர என்றுதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் யாவும் காட்டுறாரு, இல்லா ரகமன் ஃபீ தௌபின், துணிகள்ல இருக்கிற சின்ன சின்ன உருவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்களே, சின்ன சின்ன உருவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீங்க எதுக்கு இதெல்லாம் பெருசாக்குற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உருவங்கள் வந்து சின்னதா இருக்கிற ஒரு தீப்பெட்டி வச்சிருக்கிறோம், அதுல உருவம் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி ரூபா நோட்டு வச்சிருக்கிறோம், அதுல உருவங்கள் இருக்கத்தான் செய்யும். காந்தி உருவம் இருக்கும், நேரு உருவம் இருக்கும், நாணயத்தில் இருக்கும். அது மாதிரி 3 சிங்கங்கள் இருக்கிற மாதிரியான உருவங்கள் இருக்கும். எல்லாம் சின்ன அளவா இருக்கும். சின்ன சின்ன நம்ம ஒருத்தர் கையில் கொடுத்துரும், ஒரு கம்பெனியோட பிராண்ட் போட்டிருப்போம், அது உருவம் உள்ள பிராண்டா இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பிராண்ட் அங்க பதிவாயிருக்கும். அந்த அந்த உருவங்களை என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்ல சின்ன சின்ன மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா என்ன செய்யும், சில உருவங்கள் ட்ரெஸ்ல இருக்கும். இதுக்கு தடை கிடையாது. உருவங்கள் சின்ன சைஸா இருக்குமே, ஆனால் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறோம், பாஸ்போர்ட் இல்லாம சும்மா எடுத்தா கூட தப்பு இல்லை. ஆனால் என்ன வைக்கிற கூடாது, அதை கொண்டே அப்படி அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி வைத்துக் கொள்ளாமல் சும்மா ஒரு தேவைக்கு ஒரு யூஸ் பண்ணுமே எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சைஸ் சின்னதாக இருக்குமே, ஆனால் அதுல மார்க் என்ன செய்யாது, அது தடுக்காது. நபிகள் நாயகம், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இல்லா ரகமன் ஃபீ தௌபின்ங்கிறது சின்ன அளவிலான உருவங்களாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அப்ப உருவம் என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் அந்த மனுஷன் சைஸுக்கோ அதனுடைய பாதி சைஸுக்கோ பெருசா வரைவாங்க, அது அவனுக்கு டபுள் ட்ரிபிள் சைஸுக்கு வரைவாங்க. இதுதான் உலகத்தில் உள்ள சைஸா இருக்கிறது. சின்னதுங்கிறது என்ன, பாஸ்போர்ட் அல்ல அதுக்கு கீழே ஸ்டாம்பு, இதான சின்னதுங்கிறது. நம்ம உருவங்கள்ல சின்னது என்னது, பாஸ்போர்ட் சைஸ் சின்னதுன்னு சொல்லலாம். அதை விட சின்னது ஸ்டாம்ப் சைஸ் இருக்கிறது. இந்த மாதிரியான சைஸுகள் எல்லாம் அத்தியாவசியத்துக்கும் எடுக்கலாம், சும்மா எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட்டுக்கு தான் எடுக்கணும், ரொம்ப நெருக்கடி வந்தா தான் எடுக்கணுங்கிறது இல்ல, சும்மா எடுத்து வச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய எடுக்கணும் கட்டாயம் கிடையாது, எந்த தப்பு இல்லை. அதுக்காக எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லை, எடுத்தால் தப்பு இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குமே, ஆனால் ரேஷன் கார்டுக்கு வருமா, அதுக்கு தேடி தின்னு போட்டா காப்பாங்க. அதுக்கு எதா இருந்தாலும் போட்டோ கொடுத்தா தான் காரியம். ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த உருவப்படங்கள் யூஸ் ஆகும் என்று இருந்தால், அந்த சின்ன சின்ன உருவங்களுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, தடை கிடையாது. சின்னதுக்கு தடை இல்லைன்னு அர்த்தம், அந்த மாதிரி நம்ம பரிசுல வச்சுக்கிறோம், ஒரு போட்டா சின்னதா வச்சிருக்கிறோம், வேற மாதிரி ஒரு ரூபா நோட்டு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மலக்குகளுடைய வருகை என்ன செய்யாது, தடுக்காது. ஏன் தடுக்காது, அல்லாஹ்வுடைய ரசூல் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுல வந்து எந்த விதமான கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது தவிர அவசியம் நெருக்கடியான